Hello friends, welcome to my channel Unga Boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ எப்படி நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி நம்ம கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். நார்மல் ப்ளவுஸ், 3 டாட் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸு. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள். இப்போ நம்ம லைனிங் கிளாத்லேருந்து எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி தானே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரியே நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சே நீங்கள் லே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து லே ஆகிடும். ஸோ ஃபோல்டட் சைடு, ஓப்பன் சைடு அப்படின்னு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கை பொறுத்து நீங்கள் வந்து கீழே வந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் ஓகே தான். நான் வந்து கீழேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு அப்படி இல்லை 2 இன்ச் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே விட வேண்டாம். ஓகேவா? 1.5 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். கீழே இந்த லைன் கண்டிப்பாக நீங்கள் விட்டுக்கோங்க. நம்ம ப்ளவுஸோட ரெடி அளவே எடுத்தோம் அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறது, மேலே ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெடி லென்த் எடுக்கும்போது எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும்ல. கீழே மடிச்சு தைக்கும்போது அங்கே ஒரு 2 இன்ச் போகும், மேலே ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ கரெக்டாக போய் அந்த கப் ஷேப் வந்து உட்காராது. நான் அழகாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள். ஸோ அந்த லைன்லேருந்து நம்ம 13.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். எல்லாருக்குமே ஈக்குவல், எல்லாருக்குமே 13.5 இன்ச்சஸில் தான் நமக்கு வேஸ்ட்டோட லைன் வரும். ஸோ அங்கே 13.5 இன்ச்சஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா வேணால் மேக்ஸிமம் ஒரு 14.5 இன்ச்சஸ் தான், அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த லைனுக்கு நேராக நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். அந்த டாட் 13.5 இன்ச்சஸ் டாட்க்கு நேராக கீழே ஒரு 2 இன்ச் தூக்கி லைன் போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து தான் 13.5 இன்ச்சஸ் எடுக்கணும். அதுக்கு மேலே ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மேலே ஷோல்டரும் அட்டாச் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 5.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் ஷோல்டரோட விட்த்து. நெக்கோட விட்த் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் இந்த அளவெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மேலேருந்து கீழே 6 இன்ச்சஸ், இதுதான் ஃப்ரீ சைஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ளவுஸில். ஸோ 6 இன்ச்சஸ் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குன்றதுனால ஸோ நான் அங்கேருந்து அப்படியே நம்ம நெக் வித் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்கிறேன். ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி யூ நெக் மாதிரியும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு உங்களுக்கு எந்த நெக் விருப்பமோ அது போட் நெக் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷோல்டர் விட்த் வந்து மேலேருந்து கீழே நான் 6.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். சில பேர் கீழேருந்து மேலே எடுப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து காமிச்சிருக்கேன் எப்படி அளவு ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் எப்படி நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ செஸ்டோட விட்த் வந்து எனக்கு வந்துட்டு 8.5 இன்ச்சஸ் வேணும். ஸோ அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் நீங்கள் கூட மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் வந்து 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். உங்களோட ரெடி லென்த் எவ்வளவோ அதுலேருந்து 1.5 இன்ச் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லை நமக்கு தேவையில்லைன்னு ட்ரிம் பண்ணுறோம், அதுக்காக மட்டும்தான் அந்த 1.5 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம விடுவோம்ல, அது வந்து நம்ம லாஸ்ட்டில் மெஷர் பண்ணி விட்டுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா அளவு வந்து விட்டுறோம். ஸோ ஆம்ஹோல் கர்வ் வந்து போட்டு விட்டுக்கலாம். கீழே சேம் அதே மாதிரியே தான் வேஸ்ட்டோட அளவு ரெடி லென்த்தை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. எனக்கு 7.5 இன்ச்சஸ் போதும். நான் வந்து 9 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிறேன் வேஸ்ட்டோட அளவு. ஸோ அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி 2 இன்ச்சு நீங்கள் சைடில் இருக்க அகலம் மட்டும் நீங்கள் 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சைட்லலாம் ப்ளவுஸில் துணி விட்டுருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கான பீஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே இருக்க லைனோடு சேர்த்து கட் பண்ணிடுங்க. அது லைன் தனியாக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்லீவோட விட்த் வந்து 10 இன்ச்சஸ் வேணும். ஸோ அதுக்கு ஒரு டாட் பண்ணி அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்துட்டு டபுள் ஃபோல்டு பண்ண மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபோல்டட் ஏஜ், ஓப்பன் ஏஜ் அப்படி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவோட வித் நான் சொன்ன மாதிரி 10 இன்ச்சஸ், நான் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் சேர்த்து 10 இன்ச்சஸ்னு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ 8 இன்ச்சஸ்னால் நீங்கள் 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு நான் 12 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் எட்ஜில் வந்துட்டு 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி
நான் வந்து ஸ்லீவோட கர்வ் வந்து டாட் பண்ணிக்கிறேன். இப்போ பாட்டம் ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து பாட்டம் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து சேம் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு வந்து 6 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா ஒரு 7.5 இன்ச்சஸ் இல்லைனா 8 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில். கீழே வந்து ரிமைனிங் கிளாத் இருக்குது, அதை வந்து நம்ம பட்டி பீஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் லே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எப்படி ஃபுல் ஹேண்டுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், நான் வந்து காட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த ரிமைனிங் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல மேலே, அதை கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம பட்டி பீஸ்க்காக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ரிமைனிங் நம்ம இருக்க பீஸ் நடுவில் இருக்கும், அந்த பீஸில் இந்த மாதிரி என்னென்ன பொசிஷனில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி லே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து லே ஆகும். பட் உங்களுக்கு வேறு பொசிஷனை வந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எந்த சைடில் வச்சோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக லே ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம கரெக்டான ரெடி லென்த்துக்கு தான் எனக்கு வந்து கிளாத் இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்லீவ் பீஸ் ஃபுல் ஹேண்ட் வச்சதுனால இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இருக்கிற அளவு அப்படியே நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு சைடில் இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒட்டு போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழேயும் நம்ம 2 இன்ச் மடக்கி விட்டுரு போல், அந்தளவு நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி சைடில் எனக்கு இவ்வளோ தான் துணி இருக்குது. ஸோ எனக்கு எவ்வளோ இருக்கோ கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி லென்த் நம்ம சாக் பீஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே, எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒட்டு போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து இல்லாமல் இருக்குல்ல, பட் அது வந்து நம்ம மார்க்கிங் பண்ணும்போது கரெக்டாக செட் ஆகிடும். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு எப்படி மார்க்கிங் பண்ணோன்னா 2 சைடில் இருந்தும் 2 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி டாட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக கிளாத்தோட எண்டில் கிடச்சிது. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி எண்டில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 சைட்லேருந்தும் 2 இன்ச்சுக்கு டாட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்குல்ல, அது மட்டும் நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு கொஞ்சம் உள்ளே கொடுத்து அப்படி இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பீஸுமே ஒரு ஃபோல்ட் ஆகி தான் இருக்குங்க. ஸோ மேலே கீழே ஒரு லேயர் இருக்குது. இப்போ எப்படி நம்ம சென்டர் டாட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஷோல்டரோட பாயிண்ட்லேருந்துட்டு இப்போ 1 இன்ச் எடுக்கணும். நெக் இருக்குல்ல, நெக்கிலேருந்து வர ஷோல்டரோட பாயிண்டில், ஓகேவா? ஸோ அந்த டாட்லேருந்துட்டு 13.5 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுங்க. பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான், எனக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்ததுனால 13.5 இன்ச்சுக்கு நான் டாட் வந்து பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சைடில் இருக்க அகலம் வந்து 4 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டரில் வந்து நீங்கள் பாயிண்ட் எடுக்கலை அப்படின்னா சைடில் இருக்க அகலம் வந்துட்டு நீங்கள் 4 இன்ச்சஸ்க்கு டாட் பண்ணிவிட்டு அப்படியே மேலேருந்து கீழே 13.5 இன்ச்சு வச்சுட்டு சைடில் இருக்க 4 இன்ச்சும் 13 இன்ச்சும் எங்கே மீட் ஆகுதோ அங்கே சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? 13.5 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக ஒரு டாட் கூட அப்படியே ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் அந்த இப்போ 4 இன்ச்சு சைடில் அகலம் சொன்னேன்ல, அங்கேருந்து ஒரு டாட் வச்சுட்டு அந்த 2 டாட்டை இழுத்து விட்டிங்கன்னா அதோட மிட் பாயிண்ட் கிடைக்கும்ல, அங்கே நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம். எனக்கு ஷோல்டர்லேருந்து எடுக்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குது, ஆம்ஹோல் சைடாக இந்த சைடான்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஷன் ஆனீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த சென்டர் டாட்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் 1.25 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி டாட் வந்து பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? 1.25 இன்ச்சுக்கு கரெக்டாக டாட் பண்ணுங்கள். இப்போ அந்த சென்டர் டாட்டில் இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கணும். கரெக்டாக 2.5 இன்ச்சஸ்க்கு 2.5 இன்ச்சஸ்க்கு நான் இந்த மாதிரி சென்டர் டாட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர் டாட்டு சைடு எல்லாமே டாட் நீங்கள் ரேண்டமாக வச்சிங்கன்னா கூட எப்படியா அந்த 13.5 இன்ச்சஸில் 4 இன்ச்சு விடத்தில் நீங்கள் கரெக்டாக டாட் வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக ப்ளவுஸ் வந்து செட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நெக் பாயிண்ட் வரதில் நம்ம ப்ளவுஸ் சென்டரில் போடுவோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு இந்த மாதிரி டாட் பிடிப்போல். ஸோ அந்த நெக்கு கிட்ட வர ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஆம்கோல் சைடும் நெக் சைடையும் கன்ஃபியூஷன் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ ஆம்ஹோல் கர்வில் இருந்துட்டு ஒரு டாட் வந்து பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் 3 டாட்டும் பிடிப்போம். இந்த 3 டாட்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2 இன்ச்சு இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 3 டாட்டும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி கிடைக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் கீழே நிறைய பீசஸ் இருக்குல்ல, அதை நம்ம சைடில் ஒட்டு போட்டுக்கலாம். அதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன்.
ஸோ கண்டிப்பாக ப்ளவுஸில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நீட்டாக செட் ஆகிடும். இந்த ஹைட்டு மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு சென்டர் டாட்டோட அந்த அளவு மட்டும் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க. அந்த விட்டும் ஹைட்டும் ரொம்ப முக்கியம் சென்டர் டாட்டு. அதுலேருந்து மித்த டாட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ப்ளவுஸை பிடிச்சடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஸ்டிச் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பட்டி பீஸ்க்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கீழேருந்து மேலே ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? இதில் இதோட வித்து வந்து எனக்கு 10 இன்ச்சஸ் இருந்தால் போதும். பட் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பட் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஒரு 12 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடில் 3 இன்ச்சும் இன்னொரு சைடில் 3.5 இன்ச்சும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொக்கிப்பட்டி லூப் பட்டி வருது, அந்த சைடில் ஒரு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து 1/4 இன்ச் பிடிச்சோன்னா 1/2 இன்ச்சு போயிடும்ல. ஸோ அதுக்காக ஒரு சைடில் 3.5 இன்ச் வரும், இன்னொரு சைடில் 3 இன்ச் வரும். ஸோ அதுக்காக தான் பட்டி பீஸ் வந்து இந்த மாதிரி போட் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட்டி பீஸும் 2 லேயராக இருக்குது. மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர், 2 பீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் 2 சைடுக்கு. இப்போ அப்படியே நம்ம லைனிங் பீஸில் லே பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். லைனிங் பீஸில் ஒரு பீஸாக நீங்கள் கட் பண்ண வேண்டாம், எல்லா பீஸையும் அப்படியே வச்சு பாருங்கள். கீழே வந்து நான் இந்த மாதிரி பேக் பீஸ் வச்சுக்கிறேன். ஃபோல்டேஜும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். மேல் டாப்பில் வந்துட்டு நான் ஸ்லீவ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பட்டி பீஸு, இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸு, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி லே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். தனித்தனியாக கட் பண்ணுறதை விட இது வந்து பெஸ்ட்டு. நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு சைடில் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்ம ஒட்டு போடணும்னு சொன்னோம்ல, அதையும் மைண்டில் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன்ல, ஸோ அந்த மாதிரி. ஓகே, நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மறுபடி பாருங்கள். சென்டர் டாட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ப்ளவுஸ் கூட எப்படியாவது போய் செட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம சென்டர் கப் வந்து எப்படி நிற்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஒரு 1 டே கேப்லேயே நான் வந்து போட்டுருவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இருக்க ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா ஐகார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஜார்ஜர் சேர்லேருந்து குர்த்திஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய மாமன் டாட்டர் காம்போஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ப்ளீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இனியும் நிறைய ஃபெஸ்டிவ் வேர் குர்த்திஸ்லாம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரியுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.